Hi students, welcome to our channel Let's Learn Daily. So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் வால்யூமில் ஃபர்ஸ்ட் லெசனில் உள்ள இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் மட்டும் பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலாஸ் பார்த்தாலே மேக்ஸிமம் நீங்கள் ப்ராப்ளம்ஸும் ஒன் வேர்ட்ஸில் வர ப்ராப்ளம்ஸும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ வாங்க முதல்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ 1 ரேடியன் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், 180 டிகிரி பை பை. ஸோ which will be equal to 57.27 degree. The next one is relation between radian, degree and minutes. So 1 degree equal to pi by 180 radian, which will be equal to 1.745 into 10 to the power minus 2 radian. The next one 1 dash, அது எப்படி ரீட் பண்ணணும்னா 1 minute ன்னு சொல்லணும். So which will be equal to 1 degree by 60. So which will be approximately equal to 2.91 into 10 to the power minus 4 radian. அதே இது 1 பக்கத்தில் 2 dash போட்டிருக்காங்களா, so it is known as 1 second, which will be equal to 1 degree divided by 3600, which will be approximately equal to 4.85 into 10 to the power minus 6 radian. The next one is very important one, triangulation method. So இதை வச்சு நம்ம ஒரு ஆப்ஜெக்டோட ஹைட்டை, டிஸ்டன்ஸை இல்லை என்ன ஆங்கிள் இருக்குங்கிறத ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம். ஏதாவது 2 டேர்ம்ஸ் தெரிஞ்சால் போதும். ஸோ ஹைட் h ஈக்குவல் டு எக்ஸ் டேன் தீட்டா. சப்போஸ் எனக்கு எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணுவோம், h பை டேன் தீட்டா போட்டு சால்வ் பண்ணுவோம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேரலாக்ஸ் மெத்தட். ஸோ இதை வச்சு டிஸ்டன்ஸ் ஆஃப் மூன் ஃப்ரம் த எர்த் கண்டுபிடிப்போம். ஸோ விச் வில் பி கிவன் பை MC ஈக்குவல் டு AB பை தீட்டா. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரேடார் மெத்தட். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் டேக்கன் டிவைடட் பை 2. இங்கே ஏன் டிவைடட் பை 2 போடுறோம்னா, நம்ம ரேடார்லேருந்து போகிற சிக்னல் ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகி அங்கேருந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப இன்னொருக்கு வரும். ஸோ த சேம் டிஸ்டன்ஸ் வில் பி கால்குலேட்டட் ட்வைஸ். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம், வர்ற ஆன்சரை 2ஆல் டிவைட் பண்ணிக்குவோம். ஸோ D ஈக்குவல் டு V இன்ட்டு T பை 2. The next one is 1 Fermi. So 1 Fermi என்னது, 10 to the power minus 15 meter. The same as 1 Armstrong equal to 10 to the power minus 10 meter. And 1 micron can be written as 10 to the power minus 6 meter. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எல்லாமே டிஸ்டன்ஸோட யூனிட்ஸ். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லாமே டிஸ்டன்ஸோட யூனிட்ஸ். 1 light year equal to 9.467 into 10 to the power 15 meter. 1 astronomical unit, ஷார்ட் ஆஃப் சொன்னால் 1 AU சொல்லுவாங்க, which will be equal to 1.496 into 10 to the power 11 meter. The next one 1 parsec, which will be equal to 3.08 into 10 to the power 16 meter. அதை in terms of light yearல சொன்னோம்னா 3.26 light years. The next one is largest practical unit of mass. இதை சந்திரசேகர் லிமிட்னு சொல்லுவாங்க. ஸோ which will be equal to 1.4 times the mass of the sun. The next one is smallest practical unit of time. It is known as shake. So 1 shake will be equal to 10 to the power minus 8 meter. The next one is relative error. So which will be calculated by using mean absolute error divided by mean value, which will be equal to del AM by AM. So to find percentile error, you have to just multiply the value by 100. அந்த ஆன்சரை, ரிலேட்டிவ் எரரோட ஆன்சரை 100 மல்டிப்ளை பண்ணாலே பர்சன்டேஜ் எரர் கிடச்சிரும். தென் நெக்ஸ்ட் ஒன், principle of homogeneity of dimension states that the dimension of all the terms in a physical expression should be same. ஸோ 2 டேர்ம்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம்னா அந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு இருக்கிறதோ அதே யூனிட்டில் தான் இருக்கணும். இதே தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ்லேயே வரும். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் propagation of error. ஸோ இதில் மொத்தம் 4 கண்டிஷன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் சம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், Z equal to A plus B. தென் எரர் del Z equal to 2 எவ்வளோ எரர், del A plus del B. இதே இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ்னா you have to subtract the main values A minus B. del Zக்கு சேம் 2 எரரையும் ஆட் பண்ணுவோம், del A plus del B. Next one is fractional error in the product of 2 quantities. மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா del Z by Z equal to plus or minus bracket of del A by A plus del B by B. The next one is fractional error in the power of quantity. Z equal to A power n. So del Z by Z equal to n into del A by A. So இந்த ஃபார்முலாஸ் படித்தாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்க ப்ராப்ளம்ஸை மேக்ஸிமம் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆல்ரெடி மொத்த ஃபிசிக்ஸ்க்குரிய 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்குரிய எல்லா கொஷின்ஸையும் ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணி கான்செப்ட் வைஸாக தனித்தனியாக போட்டு வச்சுருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.